உட்காந்துருக்கிற? டீ மூக்க திருப்பிக்கிடுத. திரும்புற பார்த்தா மூக்க திருப்புற மாதிரி இருக்கும். மூஞ்ச திருப்பின உன் கண்ணு தெரியலையா? அவனை அனுப்பி விட்டோம்ல, ஏன் சைக்கிள் பழக போகலையா? இன்னும் பேச முடியுதா? கைக்கு சர்ரு சர்ருன்னு தான் போய்கிட்டு இருக்கு. எங்கதான் போய் தொலைவாங்க? இந்த ரோட்ல தான் போகணுமா? வேற ரோட்ல போய் தொலையக்கூடாதா? அம்மா, நீ உங்க அப்பாவும் போட்டு வச்சிருக்கீல ரோடு, இதுல யாரும் போகக்கூடாதா? காய் அடிக்கல போய் நீயே தனியா சைக்கிள் அடிச்சானா அந்த பையனை ஊருக்கு போகாம நிப்பாட்டி வச்சிருக்கிற. போதும், நானும் அவனை நிப்பாட்டி வச்சிருக்கிறேன். அவன் உங்ககிட்ட ஏமாத்துறான். ஏதோ காரணத்துக்காண்டி 2 நாள் போகாம இருக்கிறான். அதை என்னன்னு கண்டுபிடி. சொல்ற? ஆமாம்மா, சிவானனும் அவனும் புசு புசுன்னு ஏதோ பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நீ என்னன்னு பாரு. வெறும் ஃப்ரெண்ட்ஸு. நான் தான் அவ ஆத்தா காட்டிட்ட சொல்லி கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு அனுப்ப சொன்னேன். அதை பற்றி ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு ஊருக்கு போக வேண்டியதானே, ஏன் போல? அவனுக்கு சைக்கிள் சொல்லி தரணும்னு சொன்னான்ல. பொய்மா, நான் ஏறி உட்காரணுமா, நான் அடிக்கணுமா? அதுக்கு எதுக்கு அவன் என் பின்னாடி வந்து நிற்கணும்? சரி, உட்கார வச்சு பிடிக்கணும்லம்மா, பிடிக்க மாட்டேங்கிறான். என்னம்மா சொல்ற? அவன் உனக்கு பிடிக்கலையா சைக்கிள்? இல்லம்மா, அங்க வச்சு திட்டான் 4 பேர் முன்னாடி. வீட்டுக்கு வரட்டும், விளக்கமாறு பிஞ்சிடும் நிக்க அவனுக்கு. எதுவும் பொய் சொல்லலடி? இல்லம்மா, நான் ஒன்றும் பொய் சொல்லல. அங்க சிவா அண்ணன் தாத்தா கூட இருந்தாங்கம்மா, நீங்க வேணா கேட்டு பாருங்க. நானே ஏறி உட்காரணுமா, நானே அடிக்கணுமா? அவன் நின்று பாப்பானா? நீ அழாதம்மா, நான் வரட்டும் கேட்கேன். நான் சொல்லுவேன், அவன் வந்தானே ஏதாச்சும் பொய் சொன்னா நீ அவனே நம்பிடுவேன். அவன் இன்னைக்கு வரட்டும், நான் உள்ள போய் உனக்கு குடிக்க ஏதாச்சும் எட்டு வரேன்னா? இல்லம்மா வேண்டாம், நான் அழுதுட்டே வந்தேன்னா பக்கத்து வீட்டு அக்கா அவங்க ஜூஸ் குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, எனக்கு கொடுத்தாங்க, நான் குடிச்சிட்டு வந்துட்டேன். யாராச்சும் ஜூஸ் கொடுத்தா அப்படி வாங்கி குடிக்க கூடாது. ஏம்மா, என் ஃப்ரெண்டோட அம்மா தாம்மா. இந்த வயசுல ஃப்ரெண்டா? வாட்டி சண்டை போடுவீல பக்கத்து வீட்டு அக்கா, அந்த அக்கா தான். ஏண்டி குடிச்ச? நம்மள அவ்வளோ பேச மாட்டோம்ல. பேசாம இருந்தா நான் என்ன பண்ண? கொடுத்தா குடிக்க தான் செய்வாங்க. அதே மாதிரி ஏதாச்சும் ஏட்டி பூட்டி அவன்கிட்ட பேசியிருப்பேன். அதனால தான் அவன் உனக்கு சொல்லித்தராம இருந்திருப்பான். சரியா? அவன் வந்து சொல்லல, அதுங்களையும் அப்படியே பழிய ஏன் மேல திருப்புற. நீ ஒன்றும் அவனை கிழிக்க வேண்டாம். நான் அப்பா வரட்டும், அப்பாட்ட பேசிக்கிடுவேன். ஒரு பாவண்டி வேலை முடிச்சு வந்து கொஞ்சம் நிம்மதியா தூங்கட்டும். அவன் பேச்சை எடுத்தா டென்ஷன் ஆயிடுவாரு. 2 நாள்ல அவன் ஊருக்கு போயிடுவான். அமைதியா இரு. நான் உனக்கு யாராச்சும் வச்சு சைக்கிள் சொல்லி தர சொல்றேன். இல்லைன்னா நானே வந்து பிடிக்கேன். சரி, அப்பா பாவன்னு விடுறேன். அப்படியோ இன்னைக்கு அண்ணனுக்கு ஒரு திட்டு இருக்கு. எதுக்குடா வர சொன்னேன்? கீர்த்தியவா அப்பாவை போய் பார்த்துட்டு வருவோமா? அடிக்கடி அவள் வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா திட்டுவாங்கடா அவளை. எங்கள் அம்மா ஏதோ ஒரு கிண்ணத்தை கொடுக்க சொன்னாங்க. அதை போய் கொடுக்கும்போது அப்போ தான் எனக்கு தெரியும். நான் கேட்டு விசாரிச்சுட்டு வந்தேன். எனக்கு தெரிஞ்சு கேட்க போகலாட்ட அவள் தப்பாக நினைக்க மாட்டாளா? உங்ககிட்ட சொல்லி நான் எப்படி புரிய வைக்கிறது? கோவப்படுற? போய் பார்த்துட்டு வருவோம் தானே சொல்கிறேன். உங்கள் வீட்டு வழி தானே போவோம், அவங்க வீட்டுக்குள்ளெல்லாம் போக முடியாது. அவங்க வீட்டு வழி போகிறத அவங்க வீட்டில் போய் கேட்டு வருவான்டா. நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா? மெண்டல்தனமாக பேசாத. எங்கள் அம்மாட்டெல்லாம் அடிவாங்க, எனக்கு தெம்பு இல்லை. விடுறா, நீ 2 நாள் கழிச்சு ஊருக்கு போகல, அப்போ பார்த்துக்கலாம். நீ அவங்க வீட்டுக்கு போனான்னு நினச்சிக்கோ, அவங்க அம்மா ஊருக்கு கூட அவளை விட மாட்டாங்க. சரிடா, சரி. அந்த பிள்ளை சொன்ன மாதிரி ரெண்டும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்குங்க. எங்கள் அம்மா வருதுடா, அப்படியே கிரிக்கெட் பற்றி ஏதாச்சும் பேசுடா. என்னடா ஆர்சிபி தோத்துட்டே போய்கிட்டு இருக்காங்க. நம்ம வரவும் சவுண்ட ஏத்தி பேசுறாங்க. இப்படி நல்லா கத்து, எங்கள் அம்மாவுக்கு தெரியட்டும். ஆள் ஆடாம நில்லுடா. இங்க என்ன பண்றீங்க? வாங்க, இங்க வந்தீங்க 2 பேரும். என்னடா பண்றீங்க? ரவி சைக்கிள் சொல்லி கொடுக்கணும்னாமா, வந்தேன் வேமா வீட்டுக்கு ஓடிட்டா. வீட்டுக்கு வந்தேன், நீ அவளை ஒன்றும் சொல்லல. சொன்னா புதுசா சைக்கிள் வாங்கியிருக்கேன், அவளை ஏற்றி வச்சு பின்னாடி பிடிச்சி சொல்லித்தர தானடா உன்னை அனுப்புனது. அதுக்கு தானே ஊருக்கு போகாம இருக்கேன்னா சரின்னு. ஊருக்கே போக வேண்டாம், இங்கதான் கிடக்கணும் பார்த்துக்கோ. அம்மா இப்படி சொல்லிட்டு போறாங்க. அந்த கோல் மூட்டி ஏதாச்சும் கோல் மூட்டி இருக்கும், அதுக்காண்டி தான் இந்த வாரத்தை வராங்க. நான் வீட்டில் போய் சமாளிச்சிடுவேன்டா.